Welcome friends on my channel Naughty Rainbow Saranya. Hello friends, this is your Saranya. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிலேண்ட் லார்க் A1 Duo வயர்லெஸ் மைக்கு தாங்க அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம இதை ஓப்பன் பண்ணலாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிலேண்ட் லார்க் 1 A1 ஹாலிலேண்ட் A1 லார்க் A1 வயர்லெஸ் லாவியர் மைக்ரோஃபோன் டியோ மைக்குன்னு தாங்க போட்டிருக்கு. இது வந்து ஒரு வயர்லெஸ் மைக்குங்க. இதோடைய டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 27H லாங் டியூரேஷன். எவ்வளோ ஃபீட் வரைக்கும் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் வரைக்கும் ஒர்க் ஆகும். இதனுடைய கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 6 லெவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் காம்பேக்ட் டிசைன் இருக்குது. ஆட்டோ லிமிட் கிளிப் ப்ரொடெக்ஷன், இன்டெலிஜென்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா 3 லெவலில் இது பண்ணிக்கலாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக தாங்க இந்த பிராண்டை நான் சூஸ் பண்ணேன். அமேசானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிராண்ட் நான் பார்த்தேங்க. இதுதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தோணுச்சு. இதனுடைய ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா 4.5 சம்திங் 4.5 இருந்துச்சுங்க. இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்பாக்சிங் வீடியோ தான் பண்ணுறேங்க. நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவ்யூ வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேங்க. இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய மேக்ஸிமம் ரிட்டைல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,790 போட்டிருக்குங்க. ஆனால் வந்து இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5,000 சம்திங் வந்துருக்குங்க. 5,450ங்க. இதோடைய மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாண்ட்லங்க. இதனுடைய வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். hollyland.com அப்படின்றத வெப்சைட்டில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 டிரான்ஸ்மிட்டர், USB ரிசீவர் ஒன்றுங்க, சார்ஜிங் கேஸ் 1, மேக்னெட் 2, ஃபரி விண்ட்ஷீல்டு 2, USB to USB கேபிள், USB-A to USB-C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் லிஸ்ட் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் குயிக் கார்டு கொடுக்காங்க. இதனுடைய வாரண்டி கார்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 இயர் நமக்கு வாரண்டி இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆஃபர் போட்டிருந்தாங்க. இப்போவும் அந்த ஆஃபர் இருக்குது. நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ஒரு வயர்லெஸ் மைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்னொன்று மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நார்மல் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வாய்ஸ் வந்து நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. வாய்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மைக்கை வந்து சூஸ் பண்ணேங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் இருக்குங்க. டிஜே இருக்குது, மற்ற பிராண்டில் இருக்குங்க. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 இருந்துச்சு. எனக்கு ப்ரைஸ் வைஸு பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. மற்ற மைக்கை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவைலபிளாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 200 மீட்டர் லாங் வந்து யூஸ் பண்ணி பேசிக்கலாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வயர்லெஸ் மைக்ரோஃபோன் டியூவேங்க. இதனுடைய USB வெர்ஷன், இது வந்து USB வந்து பார்த்தீங்க அப்படின்னா C வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. எப்படி என்னென்ன உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க.
கவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக போட்டிருக்காங்க. பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணவே முடியல, ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இதனுடைய பாக்ஸிங்கே வந்து பக்காவாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைக் இருக்குங்க. பேக்கிங் வந்து பக்காவாக இருக்குங்க. அமேசான் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராண்டட் தான் வச்சுருப்பாங்க. இந்த ஹாலிலேண்ட் மைக்கோடைய கவருமே வந்து நல்லா பக்காவாக இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12,000 சம்திங் போட்டிருக்காங்க. நான் ஆஃபரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5,450க்கு வாங்கினதுங்க. வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க. இந்த ஓப்பனிங் வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. குட்டியாக இருக்குங்க, நம்ம போர்ட்டபுளாக இருக்குது. நான் இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதனுடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது பார்க்கலாங்க. ஒரு குட்டி பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது ஏதோ சிலிக்கா ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ப்ராடக்ட் வந்து எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக உள்ளே போட்டிருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. ஆனால் ஒவ்வொன்றையும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மைக்குக்கு மேலே யூஸ் பண்ணுற அந்த கேப்புங்க. க்யூட்டாக இருக்குங்க. இதோ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அடுத்து உள்ளே இருக்கிறது என்னன்னு பார்க்கலாங்க. அதுவும் சேம் இதே தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேப் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொன்று யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 கலர்ஸில் இருக்குது. க்ரே வித் பிளாக்குங்க. நல்லா தெரியுதுங்களா? ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னும் உள்ளே ஏதோ இருக்குங்க இந்த பேக்கில். பேக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. இங்கே பாருங்கள். ஆனால் பிராண்டடுங்கிறது பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குங்க. அந்த 200 மீட்டர் வந்து ஒயர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா, கனெக்டிங் ஒயர். அதுதாங்க USB-A to USB-C அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல. அந்த கவர் பண்ணுற அந்த எட்ஜ் அந்த இதெல்லாம் கூட பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒயர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேட்டா கேபிள் இருக்கும் இல்லைங்க, நார்மல் சார்ஜர், மொபைல் ஃபோன் சார்ஜர், அதை விடவே நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. நம்ம 200 மீட்டர் வரைக்கும் இந்த மைக்கில் வந்து நம்ம இந்த கேபிளை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குங்க. அடுத்ததான் இதே தாங்க, இந்த கேப்போட இதே தான். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பீஸ் இருக்குங்க. 2 பீஸ் வந்து நானும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தான் வாங்கியிருக்கேங்க. நான் யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சொல்கிறேங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் 3 இது கொடுத்துருக்காங்க. இங்கே அடாப்டர் மாதிரி இது இருக்குங்க. ஐ திங்க் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சார்ஜ் போடுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்குக்கு 2 பீஸ் மைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 2 மைக்குக்கும் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அடாப்டர்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, அடாப்டர். ஒரு மைக் இதுங்க. இது ஒன்று வந்து மேக்னெட்டிக் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லைங்க.
இதில் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க என்னென்ன வந்து ப்ராடக்ட் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்னட் டூ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்னட் ஃபரி விண்ட்ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டர், இன்னொன்று வந்து ரிசீவருங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து டிரான்ஸ்மிட்டர், ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசீவருங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேப் கொடுத்துருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டிரான்ஸ்மிட்டருக்கும் ஒன்று ரிசீவருக்கும் கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் யூசர் கைடு படிக்கலைங்க. யூசர் கைடு வந்து உள்ளே இருக்குது. நான் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இதனுடைய எப்படி வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் லாங் வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சார்ஜ் போடுற கேபிளுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி USB-A to C கேபிள் வந்து இதுங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எது ரிசீவர் எது டிரான்ஸ்மிட்டர்னு எனக்கும் தெரியலைங்க. நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேங்க, ரிவ்யூ கொடுக்குறேங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் கார்டு ஒன்று இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சார்ஜிங் கேஸ். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சார்ஜ் போட்டுக்கணுங்க. இதில் எதுவும் போட முடியாதுங்க. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கணுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இப்படி இருக்குங்க. ரிசீவர் எல்லாம் ஆன் ஆகிடுச்சிங்க. பாருங்கள், ஏதோ ஆன் ஆகிடுச்சிங்க. இது வரைக்கும் ஆன் ஆகாமல் இருந்துச்சிங்க. இப்போ பாருங்கள் ஆன் ஆகிடுச்சு. லைட் எரியுது பாருங்கள். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கும் எதுவும் தெரியாதுங்க. இதனுடைய இது பார்க்கும்போது ரிவ்யூ பார்க்கும்போது பெஸ்ட்டாக தோணுச்சு, ஒரு பிராண்டடாக தோணுச்சு. ஸோ நம்மளும் வாங்கி இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம பீப்புளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் இந்த லாங் வீடியோவே மேக் பண்ணணும்னு நினச்சது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து லைட் எரியுதுங்க. நான் யூஸ் பண்ணி பார்க்குறேங்க. யூஸ் பண்ணால் தான் எனக்கும் எந்த மாதிரி இது வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேங்க. அதுக்கப்புறமேட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஒன்றும் பண்ணலைங்க. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இதை தான் திரும்ப இப்படி வச்சேங்க. வச்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் லைட் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலரில் ஆரஞ்சு கலரில் ஒரு லைட் எரியுதுங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் லைட் வந்து டிஸ்பிளே ஆகுதுங்க. ஒரு ரெட் கலர் லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆகுது. இந்த இதெல்லாம் நான் ஒவ்வொன்றும் டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த சார்ஜ் கனெக்ட் பண்ணுறது எப்படி, இந்த டேட்டா கேபிள் வந்து யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நம்ம மைக்கு யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது, நார்மல் நம்ம பேசுகிற வந்து ஃபோனில் நம்ம பேசுகிறதுக்கும் வீடியோ வந்து நம்ம எடுக்கும்போது பேசுகிறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, வாய்ஸ் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோவாக போடுவேங்க. இந்த வீடியோ வந்து நான் போடுறது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கூட நான் லிங்க்கு சென்ட் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நான் இது வந்து அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து நான் லிங்க்கு ஷேர் பண்ணுறேங்க. ஏன்னா நான் ரிவ்யூ கொடுத்தா தானே உங்களுக்கு வந்து எப்படி இந்த குவாலிட்டியெல்லாம் இருக்கும் அப்படின்றது தெரியுங்க. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் லாங் வீடியோவை நான் போட போகிறேங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.